நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் கார்த்திகை மாத பலன் தான் சொல்ல போகிறேன். கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷமான மாதம். லக்ஷ்மிக்குரிய மாதமாக சொல்லப்படுது. லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய மாதமாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதத்துக்கு பொதுவாக நல்ல பலன்கள் தான் கிடைக்க போகுது. 12 ராசிக்கு உண்டான பலன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட குருநாதர் வணங்குறேன். குருப்யோ நம நற்பவி காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தீமிகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மா மகா காளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசின்ன தீமிகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். என்னுடைய உபாசன தெய்வமாகிய மகா வாராகியை வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மிகே சண்டகஸ்தாயமிகே தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இன்னொரு உபாசனமான பகலாமுகி வணங்குறேன். ஓம் பகலாமுகி வித்மிகே சம்பிந்தமி தன்னோ தேவி பிரச்சோதயாத். இப்போ விஷயத்துக்கு வருவோம். பொதுவான பலன்கள் பார்க்கும்போது இந்த கிரகத்தை வச்சு தான் சொல்லப்படுது. அதை வச்சு தான் 12 ராசிக்குள்ளான பலனை நம்ம சொல்லிட்டு வரோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போது மிதுன ராசியில் இருந்த குரு கடகராசிக்கு அதிசாரமாக வந்து அமர்ந்திருக்கிறார். கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பார், கிட்டத்தட்ட ஒரு 48 நாள், அப்புறம் வேலைக்கு போயிடுவார். அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கிறார், தொடர்ந்து இருந்து வருகிறார். அதற்கப்புறம் துலாம் ராசியிலே சுக்கிரன், புதன், சந்திரன் இந்த 3 கிரகமும் இருக்கிறார்கள். இது கார்த்திகை மாதம் நடைபெறக்கூடிய நிலவரத்தில் சொல்லிட்டு வரேன். அடுத்ததாக விருச்சிக ராசியிலே சூரியனும் செவ்வாயும் இருக்கிறார்கள். கும்பராசியிலே சனி பகவானும் ராகு இருக்கிறார். சனி வக்ரம் பெற்று இருக்கிறார், இப்போது வக்ர நிவர்த்தியும் ஆகப் போகிறார். அந்த வகையிலே இந்த பலன்கள் ஒன்றும் பெரிதாக பேசப்பட போவதில்லை, அதனால் பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும்போது இதனுடைய பலனாக சொல்ல போகிறேன். பொதுவாக இது பொது பலன்கள் தான். நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை எனக்கு அனுப்பினால் நான் அதை சரியாக பார்த்து துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்கப் போவது இதை சொல்ல முடியும். சொல்லி உங்களுடைய பிரச்சனையை, எல்லா வித பிரச்சனையும் தீர்த்து என்னால் உங்களுக்கு பலன் சொல்லி உங்களை முன்னேற்ற வழிவகை செய்ய முடியும். ஏனென்றால் அடியேன் ஜோதிடம் மட்டும் பார்ப்பதில்லை. 50 வருடமாக ஜோதிடம் பார்த்து வருகிறேன், பரம்பரையாக இருந்து வருகிறேன். அருள் வாக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25 வருடமாக அருள் வாக்கு சொல்லி வருகிறேன். அந்த செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி இந்த காலகட்டங்களில் இதனால் பலவிதமான ஜோதிட முறைகளையும் நான் கற்று உணர்ந்திருக்கிறேன். அந்த வகையில் என்னால் சொல்ல முடியும். அனுபவம் தான், ஒரு மனிதனுக்கு அனுபவம் அதிகமாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே நான் உங்களுக்கு சொல்லி உங்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அதை எனக்கு ஜாதகத்தை அனுப்பி என்னுடைய கைபேசியிலே அழைத்தீர்களானால் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலனை மிக மிக முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லி நான் முடிப்பேன் என்று சொல்லி இப்பொழுது 12 ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான கார்த்திகை மாத ராசி பலன் சொல்ல போகிறேன். கன்னிராசிங்க நீங்கள் எப்படி, அதுதான் இப்போ சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இப்படி ஒரு ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால் அப்படி வைக்கலாமா, என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே இருக்காதிங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எது வேணாலும் செஞ்சுட்டு வரணும் அப்படின்றது எண்ணத்தை கொண்டு வாங்க. பொதுவாக கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கனாக்கா மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும். குழப்பமான மனநிலை வரும். இருந்தாலும் படித்ததை, அனுபவம் பெற்றதை மற்றவங்க சொல்லணுன்றது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்லுவீங்க, ஆனால் உங்களுக்கு யாரும் ஆலோசனை சொல்ல மாட்டாங்க. அதுதான் உண்மையான விஷயம். அது இல்லாமல் அன்புக்காக ஏங்குவீர்கள். அதுவும் கிடைச்சா நல்லா இருக்குன்னு நினைப்பீங்க. கிடைக்கலன்னா ஒரு மாதிரி கவலை கொண்டு வாழ்வீங்க. அது இல்லாமல் ஆசை, எதுக்கு ஆசைப்படணுமோ அதுக்கு ஆசைப்படணும். எட்டாக்கணிக்கு ஆசைப்பட்டால் எப்படி கிடைக்கும்? கிடைக்கக்கூடியதற்கு மட்டும் ஆசைப்படுங்கள். அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் கண்டிப்பாக நல்லது நடக்கும். குருவுடைய பயிற்சியால் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. பணம் பல வழியில் வந்து சேரப்போகுது. பெரியவருடைய ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. சகோதர சகோதரருடைய உதவிகள் கிடைக்க போகுது. இது மாதிரிலாம் நடக்க போகுது. கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக சீராகும். பெண்கள் கை ஓங்கி இருக்கும். நீங்கள் நினச்ச விஷயத்தை சாதிச்சிருவீங்க. வீட்டுக்கு தேவையானதை வாங்கி போட்டு மகிழ்வீங்க.
எப்படி வேணாலும் அந்த பொருள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். நீங்கள் வாங்கும்போது கூட யாராச்சும் வாங்கி கொடுத்துருவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். எப்பவுமே நேரங்காலம் நல்லா வந்துட்டால் தானவே நடக்கும். அது முழு மூச்சோடு செயல்படணும், தைரியமாக இருக்கணும். எதை பற்றியும் பார்த்துக்கலாம், நம்மளுக்கு நடக்கும், முடியும், கிடைக்கும் அப்படின்ற பாசிட்டிவான எண்ணங்களை மனசில் நினைச்சு வரணும். அப்படி வந்தால் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நன்மை செய்கிற மாதமாக தான் அமைய போகுது. அரசியல் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும், லாபம் கிடைக்கும், புதிய பொறுப்புகள் வந்து சேரும். சினிமா துறையில் உள்ளவங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து அமையும். அது மூலிமா பிரபலம் ஆகிடுவீங்க. கல்வித்துறை, சமூகத்துறை மற்றும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிக்கக்கூடிய, இப்போ இந்த சொல்கிறோம் இல்லையா, தகவல் ஒளிபரப்புன்னு சொல்கிறோம், அந்த மாதிரி துறையில் உள்ளவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக நன்மை தான் நடக்க போகுது. உங்களுடைய உறவு கையில் நல்ல ஒரு விஷயம், சுபகாரியம் முயற்சி நடக்கும். அதில் போய் நீங்கள் கலந்துப்பீங்க. அந்த உறவுக்கு சுபகரிச்சும் போது இது வரைக்கும் எந்த ஒரு விஷயம் கலந்துக்காமல் இருப்பீங்க. இப்போ போய் கலந்துப்பீங்க. அதுக்குன்னா நேரம் சந்தர்ப்பம் அமையும். அவங்களே அழைப்பாங்க உங்களுக்கு. அது போய் கலந்துக்கும் போது அப்போது வரக்கூடிய அந்த நட்பு உறவு மூலிமா உங்களுக்கு அந்த இணை கிடைச்சி ஒருத்தர் விசாரிப்பாங்க. எப்பவுமே ஒரு நல்ல கிட்ட போகும்போது எல்லாம் விசாரிக்க தானே செய்வாங்க. அது மூலியமாக ஒரு நன்மை நடக்க போகுது. இது கண்டிப்பாக நடக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு கடன் வழக்கு பிரச்சனை இதெல்லாமே தீரப்போகுது. கடன் முடியக்கூடிய இஎம்ஐ இருந்தீங்கன்னா அது முடிஞ்சிட போகுது. அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். வழக்கு இருந்தால் அதுவும் முடிகிற மாதிரி இருக்கும். எதிர்ப்பு இருந்தால் அதுவும் விலகிடும். இப்போது இதெல்லாம் வேறு என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாமே நல்லதாக நடக்க போகுது. இப்போது ஆக மொத்தம் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்கக்கூடிய மாதமாக தான் அமைய போகுது. நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம் பார்க்கும்பொழுது உங்கள் ராசியாதிபதி புதன் தானே, பெருமாளுடைய அம்சமாக விளங்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கடாஜலபதி பெருமாள் சொல்லுவாங்க, சீனிவாச பெருமாள் சொல்லுவாங்க, லக்ஷ்மி நாராயண பெருமாள் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட பெருமாள் வழிபாடு பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல எண்ணங்கள் மனதில் வரும், நல்ல விஷயங்கள் நடக்கும், தடைகள் விலகி நன்மை நடக்கும், எல்லாமே நடக்கும். தான தர்மம் பண்ணணும்னாக்கா கன்னி பெண்களுக்கு வயது வந்து எதுவுமே நடக்க முடியாமல் இருக்கும், சுபகாரியம் வச்சு கல்யாணம் மட்டும்தான் இல்லை, எந்த ஒரு விஷயமே நடக்காமல் இருக்கும். அப்படி ஏங்கின்னு இருப்பாங்க. ஏன்டா நம்ம இந்த வீட்டில் வந்து பிறந்தோம், நம்ம பொண்ணாக பிறந்தது எவ்வளோ தப்பாக இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட பெண்களுக்கு நீங்கள் உதவி பண்ணிட்டு வரணும். இதுதான் உண்மையான தான தர்மம். அது மாதிரி செஞ்சுட்டு வரலாம். அது இல்லாமல் வாழ வெட்டியாக இருப்பாங்க, வாழ்க்கையை இழந்திருப்பாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணலாம். இதெல்லாமே செஞ்சுட்டு வரலாம். ஆனால் அந்த பெண்ணுக்கும் பெண்ணாக இருந்தாலும் ஏன் கணவனில் கூட தானே அப்படி இருக்காங்க. சில பேருக்கு திருமண முறிவு ஏற்பட்டால் கூட கல்யாணம் பண்ணிக்காமல் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆண்களுக்கு வந்து இந்த கன்னிராசியில் பிறந்த பெண்கள் உதவி பண்ணலாம், தப்பு கிடையாது. நீங்கள் பண்ணலாம் கூட, டைரெக்டாக யார் மூலிமா செஞ்சு உதவி பண்ணலாம். இருந்தாலும் உங்களுடைய பொருளோ பணமோ அதில் போய் சேரணும். அப்போ அந்த பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அப்போ கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு கிரகங்களுடைய பெயர்ச்சியால் எல்லாமே நல்லதாக நடக்க போகுது. இருந்தாலும் சில விஷயங்கள், சில நஷ்டங்கள், பிரயாணத்தில் நஷ்டம் ஏற்படுது, வெளிநாடு வாய்ப்பை கொஞ்சம் தள்ளி போகும், அது மூலிமா செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தாமதமாக நடக்கும், நஷ்டமாகும், வர மாதிரி வந்து ஒன்று கேன்சல் ஆகிடும். அப்போ அதெல்லாம் வந்து நஷ்டம் தானே. இது மாதிரி சிறு விஷயங்கள் தான் உங்களுக்கு அந்த நஷ்டத்தை கொடுக்கும், பெருசாக ஒன்றும் அமையாது உங்களுக்கு. அப்போ அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். தூக்கம் எல்லாமே குறைஞ்சிரும். அப்போது நல்ல தியானம், தவம் இந்த மாதிரி காலத்தில் ஜபம் பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக தூக்கம் வந்துடும். இந்த கார்த்திகை மாதம் விரத மாதம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போது உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வணங்கி விரதம் இருந்து வரணும். பெரும்பாலும் உங்கள் ராசிக்காரங்க இந்த விரதம் இருக்கும்போது மௌன விரதத்தை கடைபிடிச்சா நல்லது. காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே தேடி வரப்போகுது. இந்த கார்த்திகை மாதத்தில் தான் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரப்போகுது, பல பேருடைய உதவிகள் கிடைக்க போகுது.
எல்லா வகையான ஏற்றமும் நடக்க போகுது. நீங்கள் யாருன்றது அவங்களுக்கு தெரியும். அவங்க மூலிமா உங்களுக்கு உதவி வந்து சேரும். இதெல்லாமே நீங்கள் பயன்படுத்தி நல்ல நிலைமைக்கு தான் வரப்போகிறீங்க. இதனால் வரைக்கும் இப்படி இருந்த கன்னிராசிக்காரங்களுக்கு நேற்று வரைக்கும் எப்படி இருந்தான், இப்போ எப்படி ஆகிட்டான் பாருப்பா, அப்படி தான் சொல்லுவாங்க, அப்படி தான் பேசுவாங்க. அதனால் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நல்ல விஷயங்களை கொடுத்து உங்களை நல்ல நிலைமைக்கு உயர்த்தும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழப் போகிறீங்கன்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.